டே ரகு, உங்கள்கிட்ட நான் எவ்வளோ சொன்ன பேச்சை கேட்டியா நீ? இப்போ பார்த்தியா நீ? மணி என்ன ஆகுது, இன்னும் வீடு வந்து சேரல. மா என்ன நீ இப்பெல்லாம் எதுக்கு தான் கத்திக்கிட்டே இருக்க என்கிட்ட வந்து? என்ன பிரச்சனை உனக்கு? டே என்னடா நீ இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்க? நான் பேசுறதுக்கு புரியலையா? சந்தியா இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண சொல்றா வீட்டுக்கு வரலனா? உனக்கு என்ன வேணுமா இப்போ? டேய், நான் உங்கள்கிட்ட படித்து சொன்னேன், அவள் இஷ்டத்துக்கு விடாத, அவளை கண்டிச்சு வேணும். நீ தான் அவள் அங்கே போகிறா இங்கே போகிறான்ட்டு எங்கே போனாலும் அனுப்பிச்சி விடுறது. எங்கிட்ட சண்டை போட்டு அவளை அனுப்பிச்சி விட்டேன். இப்போ பார்த்தியா, அவளோட திமிர் இருந்தோ ஒரு கால் கூட பண்ணல, வீட்டுக்கும் வரல. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல, எங்கே போய் ஊசிட்டு இருக்கா, எப்படி தேட முடியும்? என்னம்மா புதுசா சந்தேகமா ரொம்ப அக்கறை வருது? ஏன் பாசம் வந்துருச்சா புதுசா? என்ன பொண்ணு பாசமா? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? பாசமும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ சொன்னல அவளை அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஒழுக்கமாக இருந்தானே ஆகணும். ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்படி இப்படின்னு நம்மளை பற்றி தானே பேசுவாங்க. என் தப்பாக பேசிட்டா எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க அவளை? ஏன் அந்த ஆள் பண்ணுறது ரெண்டாவது கல்யாணம் தானே? ஏன் பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக தான் கல்யாணம் பண்ணிப்பானா? ஏய் என்னடா என்ன பேச்சுதெல்லாம்? என்ன பேசிகிட்டு இருக்க? முதல்ல அவளை காணோம். அவள் ஆஃபீஸ்லேருந்து இன்னும் வீட்டுக்கு வரல, காலும் போகல. நீ முதல்ல என்னன்னு போய் பாரு. அதெல்லாம் ஒன்றும் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவள் இன்னைக்கு நைட்டு வரமாட்டா. நீ தேவையில்லாம வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்காம போய் சாப்பிட்டு தூங்குற வேலையை பாரு. இல்லைன்னா வேற ஏதாவது வேலை இருந்தால் அதை போய் பாரு, புரியுதா? என்னது நைட்டு வரமாட்டாளா? ஓ, அவள் நைட்டு வரமாட்டான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா, அதை நீ என்கிட்ட சொல்கிற. சூப்பர்டா. உனக்கு புரியுதா என்னெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு? அவள் இஷ்டத்துக்கு ஆட விட்டதால இப்போ அவள் திமுறா நைட் வரமாட்டான்னு சொல்லியிருக்கா. நீ அதை கேட்டு அமைதியாக இருக்கல்ல? அவள் ஒன்றும் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். அவள் நைட்லாம் வரமாட்டா. அவனுக்கு எந்த காலும் பண்ணல, எந்த மெசேஜும் பண்ணல. நான் சொல்கிறேன் அவன் நைட்டு வரமாட்டா, புரியுதா? நீ சொல்கிறியா? எனக்கு புரியல. அவள் காலைல ஆஃபீஸ் போனா, எப்பயும் போல் ஈவினிங் வர வேண்டியது தானே? இன்னும் வரல. உன்னை கேட்டு நைட்டு வரமாட்டான்னு சொல்கிற, அவள் சொன்னாலும் கேட்டு அவளும் சொல்லலன்னு சொல்கிற. எனக்கு என்னடா புரியும்? என்னடா நடந்துட்டுருக்கீங்க? உனக்கு அவள் கல்யாணம் நடக்கணுமா கூடாதாம்மா? நீ சொல்லு. அந்த பணக்கார மாப்பிள்ளை இருக்காங்களே, அவங்க கூட கல்யாணம் ஆகணுமா ஆகக்கூடாதா? ஆகணும் தாண்டா. அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் எனக்கு நைட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னல, அவள் வாயாலே ஒத்துக்க வைப்பேன்னு. அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா? புரியலன்னா அமைதியாக போ. சும்மா நைன் டெய்லி வந்து கேள்வி கேட்டு இருக்காது, இரிட்டேட் ஆகுது எனக்கு. எனக்கு புரியலடா. புரியுற மாதிரி சொல்லு. சொன்ன நான் ஏன் கூட கேட்க போகிறேன்? ஒரு வாட்டி சொல்லிட்டு நான் கூட கேட்க போகிறது கிடையாது. எனக்கு தெரியல நடக்குதுன்ட்டு. நான் என்ன உனக்கு வேணாம் சொல்ல போகிறேன்? சரி சொல்கிறேன், ஆனால் இது நீ யார்கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? இன்னைக்கு நைட்டு அவன் வரமாட்டா. அவன் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அவளை வரவிடாமல் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், போதுமா? என்னடா சொல்கிற? வரவிடாமல் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு புரியல. என்ன கடத்திக்கு எடுத்து வச்சுருக்கியாடா நீ அவளை? டீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு போகிறடா. அவள் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஏதாவது கேஸ் ஆகிட போகுதுடா. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். உங்ககிட்ட ஒன்று சொன்ன உடனே பார்த்தேன் எப்படி யோசிக்கிறேன்னு. இந்த மாதிரி யோசிச்சு நீயும் பயந்து என்னையும் பயன்படுத்தி வந்தான். உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். டே இல்லைடா, நான் உன்னை பயன்படுத்தலை. நான் கேட்குறேன். எப்பயும் ஈவினிங் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க. இப்போது அவளை நீ கடத்திட்ட அப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சிடும்டா. தெரிஞ்சு ஏதாவது கேஸ் ஆகிட போகுது. அதுக்கு தான் சொல்கிறேன். நீ எதுவும் பண்ண வேணான்னு சொல்லலை, பட் மாட்டிட்டு என்ன பண்ணுறது? அதெல்லாம் மாட்ட மாட்டேன். பிளான்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இது நான் தானே கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நான் அவளோட கடத்தியெல்லாம் வைக்கலாமா. அவள் ஆஃபீஸில் தான் இருக்கா, ஆனால் வெளியே வர முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணியிருக்கேன். அது எப்படிடா அவள் ஆஃபீஸில் பிளாக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற? அப்போது இது அந்த நிலாவுக்கு தெரியாதா? நீயே இவ்வளோ யோசிக்கிற, நான் யோசிக்க மாட்டேன்னா? அந்த நிலாலாம் ஒரு ஆளா? அவளை ஏமாத்தாதானே பெரிய விஷயமா என்ன? இன்னைக்கு ஈவினிங் அவள் வீட்டுக்கு போயிட்டா, ஆனால் சந்தியா வரல. அதெல்லாம் சரிடா, அவளை ஏமாற்றி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஓகே தான். இப்போ என்ன பண்ண போகிற? அவள் ஆஃபீஸில் அவளை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும்
கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்னடா லிங்க் எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ எங்கேயாவது கடத்தி வச்சுருந்தா கூட கட்டாயத்தாலி கட்டுறதுக்கு பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் அவளை ஆஃபீஸ்லேயே வச்சுருக்க, எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, புரியுதா? இது கட்டாயத்தாலிலாம் கிடையாது. அப்படி கட்டாயத்தாலி கட்டினா யார் போலீஸ்க்கு கேஸுக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிறது? அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, கட்டாயத்தாலி கட்டிட்டா அந்த கல்யாணமும் செல்லாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வர வேண்டியதும் வராது. அதனால் அந்த முட்டாள்தெல்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாதுமா. அப்போது இவளை ஆஃபீஸில் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னடா? காரணம் இருக்குது. அவளை ஆஃபீஸில் பிளாக் பண்ணது மட்டும் கிடையாது, அங்கே ஆல் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு நைட்டு அந்த ஆஃபீஸில் அவள் தனியாக இருக்க மாட்டா, அவள் கூட ஒரு ஆள் இருப்பான். டேய், ஒரு ஆள் இருப்பான்னா எனக்கு புரியல. என்ன பிளான் பண்ணி வச்சுருக்க நீ? ரொம்ப பதறாதம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆள் செட் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேரும் இன்றைக்கி ஒரே பிளேஸில் தான் இருப்பாங்க. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அது ரொம்ப பெரிய ஆஃபீஸ் இல்லையா, அதனால் ஆஃபீஸ்க்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பொண்ணும் ஒரு ஆம்பளையும் ஒன்றா இருந்தாங்க நியூஸ் கண்டிப்பாக வெளியே வரும். ரொம்ப பெருசாக வரலனா கூட நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அவள் கூட இருக்கவங்கன்னு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கவங்களுக்கு வந்துடும்ல, அப்படி வந்தாலே போதும். அதை வச்சுட்டு என்னடா பண்ண போகிற? ஐயோம்மா, இவ்வளோ சொல்லியுமா உனக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்னு? இது எல்லாமே அவளை கில்ட் ஆக்கிறதுக்கு தான். அவளை கில்ட்டாக்கி நம்ம சுற்றி இருக்கவங்க, அவளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவளை பற்றி அசிங்கமாக பேசி வேற வழியே இல்லை, வேற வாய்ப்பே இல்லை, இவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுன்ற முடிவுக்கு அவளாக வருவா. நான் வர வைப்பேன். இப்போ தான் அவனை ரொம்ப நம்புறாள்ல, அவ கூட உட்காந்து அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசியே இந்த கல்யாணத்தை அவள் வாயாலே ஒத்துக்க வைப்பேன். டேய் ரகு, நீ ஏதாச்சும் கோக்கமொக்க பண்ணுவ, கோவப்படுவ, ஏதாச்சும் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணியிருக்க. பரவாயில்லடா. இது வெறும் பணம் சம்மந்தப்பட்டமானது மட்டும் இல்லைம்மா. அன்றைக்கி அவள் ஃப்ரெண்டு நிலா வந்து எவ்வளோ சீன் போட்டா. பெரிய இவளாட்டும் அவள் சொன்ன மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காள்ல, அந்த நம்பிக்கையை உடைக்கணும், அந்த திமுறை உடைக்கணும். எனக்கு என் முன்னாடி எவ்வளோ கொழுப்பாக வந்து பேசினா அவள், அதெல்லாம் உடச்சி இவ வாயாலேயே நீ யாரு என் கல்யாணத்தை பற்றி பேச, இது என் குடும்ப விஷயம், நான் சொல்ல வைக்கல, சொல்ல வைப்பேன். பரவாயில்லடா, என் பையனை ப்ரூவ் பண்ணிட்டேன். நல்ல திட்டெல்லாம் சூப்பராக போட்டிருக்க. நாளைக்கு இருக்க அவளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன, நான் பேசுகிற பேச்சுக்கே அவள் ஒத்துக்குவா. ஆமாம்மா, நீ சொல்கிற மாதிரி நீ நாளைக்கு அவரை பேசுகிற பேச்சுலேயே ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லை, நீ நாளைக்கு பேசும்போது நான் சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நிற்பேன், சரியா? நீ எவ்வளோ பேச முடியுமோ, எவ்வளோ குத்த முடியுமோ அந்தளவுக்கு குத்திடு. நான் சும்மா எந்த அளவுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நடித்து அவளை ஈஸியாக ஏமாற்றி இந்த கல்யாணத்தை பண்ண வைக்கிறோம், புரியுதா? அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இவ்வளோ பண்ணிட்டல்ல, பேசுறது தானடா, அதுவும் அவளை குத்துறதுக்கு எனக்கு சொல்லியே தரணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. எல்லாம் கரெக்டாக தான் போதும், நான் போய் பார்க்கணும். நான் வரேன். என்ன கண்மணி கால் பண்ணுறா? சொல்லுடி. ஹே நிலா, நான் எவ்வளோ நேரமாக கால் பண்ணிட்டுருக்கேன், ஈவினிங்லேருந்து உனக்கு ரீச் ஆகலையேடி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, ஏதோ டவர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன்ல, அங்கே சுத்தமாக டவரே கிடைக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ தான் ஃப்ரீயாக உட்காந்தேன். சரி ஓகேடி, அம்மாவுக்கு எப்படி இருக்குது? ஏதோ பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது இல்லை? நீ வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் யார் இருக்கா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? ஐயோ, அதை ஏன்டி கேட்குறேன், எனக்கு தேவையில்லாத அலைச்சல். எனக்கு ஒரு கால் வந்ததில்ல, அது ஏதோ ராங் நம்பர் போலடி. என்னடி சொல்கிற, ராங் நம்பரா? ஆனால் அவங்க உங்கள் அம்மாவோட பேர் சொன்னதை தானே சொன்னேன், அப்புறம் எப்படி ராங் நம்பராக இருக்க முடியும்? ஐயோ ஆமாடி, அம்மா பேர் இந்திரா காந்தி இல்லை, அவங்க அட்மிட்டாக இருக்கிறது பேர் இந்திராணி. அவங்க என்கிட்ட காலில் ஜென்ரலாக இந்திராவோட பொண்ணு தானே நீங்கள், இந்திரா கடிப்பட்டிருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் அப்படியே போயிட்டேன். அங்கே போய் பார்த்து தான் தெரியுது அது இந்திராணியா. ஸோ அது எங்கள் அம்மா இல்லை, வேறு யாரோ. ஓ அப்படியாடி, சரி ஓகே. இப்போது அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அப்படின்னா ஓகே தானே எல்லாம் வீட்லேயும்? அதெல்லாம் ஓகே தாண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வேறு ஒர்க் பற்றி தான் யோசனையாக இருந்தது.
நிறைய ஏஜிங் ஃபைல்ஸு அதுவும் கிரிட்டிக்கான ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓகேவா, முடிஞ்சுதா? நான் வேறு ப்ராஜெக்ட் இல்லடி, அதனால் சந்தியா அதெல்லாம் பார்த்துக்கிட்டா. அதுவும் இல்லை, அவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாடி, பண்ணிட்டு இருப்பான் தான் நினைக்கிறேன். கால் பண்ணி பார்த்தியா அவளுக்கு நீ? ஆண்டி பண்ணேன், அவளுக்கு ரீச்சே ஆகலை. அவள் அடிக்கடி சொல்லியிருக்கா அவள் வீட்டில் வந்து அவளுக்கு நெட்வொர்க் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ மெசேஜ் பண்ணாலும் போகல, என்னன்னு தெரில. நாளைக்கு காலைல தான் கேட்கணும். அவள் ஓரளவுக்கு முடிச்சிருந்தா கூட ஓகே தான். எனக்கு வேறு எல்லாமே உங்ககிட்ட கூத்துட்டு வந்துட்டுமே, அது யோசனையாகவே இருந்தது. தேவையில்லாத கால், தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான் எனக்கு இன்றைக்கி. சரி விடுடி, அதை பற்றி ரொம்ப யோசிக்காத. ஏதோ நமக்கு அது நடக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கும், சரியா? எப்பயாச்சும் இப்படி ராங் கால்லாம் வர்றது தான், அதை ரொம்ப யோசிக்காமல் ஃப்ரீயாக விடு. நாளைக்கு காலைல நம்ம ஆஃபீஸில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சந்தியா முடிச்சிடும் தான் சொன்னான், கவலைப்படாத, முடிச்சிட்ருப்பா. சரி ஓகேடி, நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு என்ன கால் அவளுக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவளுக்கு கால் போச்சு எனக்கு கான்ஃபரன்ஸ் போடு. சரிடி, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரீச் ஆச்சுன்னா நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி ஓகேடி, நான் வைக்கிறேன். பாய். யாரு? ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். நான் கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். ப்ளஸ் எனக்கு இன்றைக்கி வந்து வீடியோ போடுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நேற்று எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 2 சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அவங்க வந்து உங்கள் ஸ்டோரி இன்னொரு சேனலில் போயிட்டுருக்கு, அதுவும் தித்திக்கிறேன்னு ஒரு டைட்டில் வச்சு போயிட்டுருக்கு, மேபி அது உங்களோட செகண்ட் சேனலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க சொன்ன சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க சொன்னது உண்மைதான். என்னோட வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு சத்தியமாக ஷாக் ஆகிடுச்சு. மேபி என்னோடய ஒன்லைன் பிடிச்சிருக்கு, இல்லைனா வந்து ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்குன்னா அதை அவங்க இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அவங்களே ஓன் வாய்ஸ் கொடுத்து அதை க்ரியேட் பண்ணியிருந்தா கூட எனக்கு அந்தளவுக்கு ஷாக்காக இருக்காது. அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. நான் என்ன போட்டிருக்கணும், ஜஸ்ட்டு யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து தித்திக்குதேன்னு வந்து அவங்க டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து என்னோட டைட்டில் சாங் இருக்குல்ல, மைனாவே டைட்டில் சாங் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஸ்டோரி பேர் வந்து தித்திக்குதேவான். இதை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அந்த சேனலுக்கு வந்து ஒரு 1.8K சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு இருக்காங்க. அதாவது ஒரிஜினலாக ஆர்கானிக்காக போடுறவங்கள விட இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அந்த சேனலோட நேமோ இல்லைனா எதுவும் எனக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இதை சொல்லணும்னு தோணுச்சு. என்னடா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த சப்ஸ்கிரைபுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் செக் பண்ணனே, இதெல்லாம் நான் செக் பண்ணியிருக்க மாட்டேன். சரி, அதுக்கப்புறம் நான் போய்ட்டு ஃபுல் வீடியோ செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு எபிசோட் வந்து அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, நியூஸ் ஸ்டோரி வந்தாச்சு நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோவை அப்படியே ஃபுல்லாக டெவலப் பண்ணி 8 செட் போட்டிருக்காங்க. நான் அது இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தேன், இது மேபி வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன். அப்படியே என்னோடய வீடியோ, என் வாய்ஸ் எல்லாமே வந்து தான். எனக்கு அதை பார்த்தோன்னு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, என் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண 2 பேர் அங்கே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. என்னடா என் வீடியோ பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு அங்கே போய் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணலையா 2 ஒரே ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு? இல்லைனா ஸ்டோரி ஃபுல்லாக பார்க்க மாட்டிங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மொத்தமாக ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது என்னோடய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படி சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் ஆஷா பேசின மாதிரி தான் இருந்தது, பட் எனக்கு வேறு வழியும் தெரியல, எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் கமெண்ட் பண்ணிட்டேன். நான் வேறு எதுவுமே பண்ணல. கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அந்த சேனலில் என் வீடியோ இல்லை. அவங்க வந்து நம்ம நோட் பண்ண மாட்டோம்னு நினச்சி போட்டிருப்பாங்க போல இருக்குது. நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மூலமாக தெரிஞ்சது. ஸோ நான் போய் கமெண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி என்னோடய வீடியோ திருடி போட்டுருங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. நான் கமெண்ட் பண்ண உடனே அந்த டைட்டில் சாங்லேருந்து அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டிலீட் பண்ணிட்டாங்க. அதான் டிலீட் பண்ணிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கேட்கலாம், பிகாஸ் இதுக்கப்புறம் என் சேனலை பார்க்குறவங்க யாராவது அந்த மாதிரி என்னோடய வீடியோலாம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் நேம் சொல்லாமல் அந்த மாதிரிலாம் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னா என்னோடய ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கூட எனக்கு அது தெரிஞ்சிருக்காதுங்க. அப்படியே டோட்டலாக வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க சேனலில் போட்டுட்டு அவங்க சேனல் நேம் போட்டிருக்காங்க அந்த வீடியோஸில். அப்போ அது எனக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நான் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் ஆகும்.
இந்த ட்வின் கிராஃப்டில் வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும், ஐ மீன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்குன்ட்டு. ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். இத்தனைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நேரம் ஆகிருக்கு. எனக்கு கணக்கே தெரியாது. இந்த ஆப்குள்ளே வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு யார் ஹெல்ப்பும் கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த ட்வின் கிராஃப்ட் பண்ணுற யார் கூட நான் பேசுறதெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. இது நானாக கற்றுக்கிட்டது தான். ஸோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ண வீடியோவை ஒருத்தங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அவங்க நேம் போட்டுக்கிறாங்க. ஸோ நேற்றுலேருந்து அது கொஞ்சம் அப்செட்டாகவே இருந்தது, மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெருசாக எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த ஸ்டோரி என்ன போடுறதுன்றது எனக்கு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால நான் இப்போதைக்கு கொஞ்சம் மினிமலாக தான் போட்டிருக்கேன் டைமிங். நாளைக்கு மேபி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். Bye. பாய்.